உலக தமிழர் பேரவைக்கு முற்றுப்புள்ளி வைத்த புத்த சாசன அமைச்சு. ராஜபக்ஷக்களின் மீளெழுச்சி, நாட்டு மக்களுக்கு மகிந்த வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. 3 நாட்களில் 14 பேர் மாயம், ஒருவர் சடலமாக மீட்பு. முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவை உலக தமிழர் பேரவையின் உறுப்பினர்கள் மற்றும் சிறந்த இலங்கைக்கான சங்க ஒன்றியத்தின் தேரர்கள் ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது உலக தமிழர் பேரவையினரால் இலங்கையில் இன நல்லிணக்கத்துக்கான இமயமலை பிரகடனம் மஹிந்தவிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் தமது வேலை திட்டம் தொடர்பிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பை நாளை வெளியிடுவார் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது: முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் ரீதியில் தோற்றுவித்த நெருக்கடிகளினால் பாரிய விளைவுகளை எதிர்கொண்டோம். அரசியலமைப்பினூடாக தீர்வு கண்டுள்ளோம். கோட்டாபய ராஜபக்ஷ இல்லை என்பதற்காக நாங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதொன்றும் கட்டாயமல்ல. பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாடு நாளைய தினம் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இடம்பெற உள்ளது. ராஜபக்ஷக்களின் மீளெழுச்சியை கண்டு எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளார்கள். சமூக வலைதளங்களில் வெறுக்கத்தக்க வகையில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ மீது நாட்டு மக்கள் என்றும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். அவரது தலைமைத்துவத்திலான அரசாங்கத்தை கோருகின்றார்கள். நாளைய தேசிய மாநாட்டில் அவர் முக்கிய செய்தியை நாட்டு மக்களுக்கு வழங்குவார். அரகலைய என்று குறிப்பிட்டுக் கொண்டு தோற்றம் பெற்ற போராட்டத்தை அடக்குவதில் கோட்டாபய ராஜபக்ஷ தோல்வியடைந்தார். அதனால் தான் பாரிய நெருக்கடிகள் தோற்றம் பெற்றன. அதிபர் ரணில் விக்ரமசிங்க போராட்டத்தை சிறந்த முறையில் அடக்கினார். நாட்டு மக்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமை முறையற்றதாகும். அதிபரின் வரி விதிப்பு கொள்கைக்கு துணை போகக்கூடாது என்பதற்காக வரி மீதான வாக்கெடுப்பில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த மத குருமார்களும் உலக தமிழர் பேரவை குழுவினரும் இணைந்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்த இமாலய பிரகடனம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என பௌத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் பன்முகத்தன்மையை முன்னிலைப்படுத்தும் இமாலய பிரகடனத்தை உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதிகளும் பௌத்த குருமார்களும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்தனர். இந்த நிலையில் இந்த பிரகடனத்தில் கைச்சாத்திட்ட தரப்பினருடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் என பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் சோமரட்ன விதானபத்ரன தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பிரகடனம் குறித்த முழுமையான விவரங்கள் அமைச்சிற்கு இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரகடனத்தை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராய முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களை மரண படுக்கைக்கு தள்ளி நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரி விதிப்புகள் மூலம் மக்களை துன்பத்துக்குள் தள்ளியுள்ளார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் வரி மற்றும் மின்சார கட்டணங்கள் அதீதமாக அதிகரித்தமையினாலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கட்ட தொகை கிடைக்கப்பெற்றுள்ளது. நாட்டை வங்குரோத்து அடைய செய்த தரப்புடன் எப்படி ஆட்சி அமைப்பது? எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதற்கும் அஞ்சாமல் தொங்கு பாலத்தில் இருந்து ராஜபக்ஷ குடும்பத்தை மீட்டு கேக் கூட ஊட்டி விடுகின்றார். நாட்டின் 220 லட்சம் மக்களை ஜனாதிபதி மறந்துவிட்டாலும் நாட்டு மக்களை மறக்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாரில்லை. வரியால் சமையல் எரிவாயு, எரிபொருள் மற்றும் ஏனைய அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிக்கின்றது. இவ்வாறு மக்களின் வாழ்க்கை சீரழிந்தாலும் ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. ராஜபக்ஷர்கள் உட்பட மொட்டு மோசடிக்காரர்களை பாதுகாப்பதே அவரின் நோக்கம் என மேலும் கூறியுள்ளார்.
ஒரு தனிநபரின் அடிப்படை உரிமைகளை மீறியமை தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட 3 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நட்ட ஈடு வழங்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறிப்பிடப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் தனிப்பட்ட நிதியிலிருந்து ஒருவர் தலா 5 லட்சம் வீதம் மொத்தமாக 20 லட்சம் தொகையை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2011ஆம் ஆண்டு மனுதாரர் டபிள்யூ ரஞ்சித் சுமங்கலவை சட்டவிரோதமாக கைது செய்து தடுத்து வைத்து அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதன் மூலம் தேசப்பந்து தென்னகோனின் மேற்பார்வையின் கீழ் இருந்த மிரிகான போலீஸ் நிலையத்தில் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய இராணுவத்தின் ஓய்வு பெற்ற சர்ஜென்ட் மேஜர் அஜித் வனசுந்தர என்ற தனியார் தரப்பினரும் பொறுப்பு கூறப்பட்டு நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசப்பந்து தென்னகோன் உட்பட அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழு உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் நீதியரசர் எஸ் துரைராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதிவேக வீதி அமைப்பில் கடமையில் ஈடுபடும் விசேட அதிரடிப்படையினர் அனைவரையும் அந்த கடமைகளில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் ஆண்டில் 5000 புதிய போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதிவேக வீதி அமைப்பில் தீயணைப்பு மற்றும் உயிர்காக்கும் பணிகளை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொள்கின்றனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவதில்லை. இந்த நிலையில் அந்த படையினர் அனைவரையும் அதிவேக வீதி கடமைகளில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 11 மாதங்களில் 164 சந்தர்ப்பங்களில் மாத்திரமே இவ்வாறான சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளிலிருந்து கடந்த 3 நாட்களில் 5 சிறுவர்கள் உட்பட 14 பேர் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களில் வயோதிப பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி மொரட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த 14 வயதுடைய மாணவன், பொரலஸ்கமுவ பிரதேசத்தை சேர்ந்த 15 வயதுடைய மாணவன், தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவன், ஹட்டன் பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதுடைய மாணவி, நேர்கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த 15 வயதுடைய மாணவி ஆகியோர் காணாமல் போன சிறார்களில் அடங்குகின்றனர். காணாமல் போனவர்களில் நுவரெலியாவை சேர்ந்த 18 வயது யுவதியும், பொத்துவிலை சேர்ந்த 26 வயதுடைய யுவதியும், எடரமுள்ளவை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரும், அன்றாதபுரத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரும் அடங்குகின்றனர். அதேவேளை மொரட்டுவையைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆணும், பள்ளம பிரதேசத்தை சேர்ந்த 70 வயதான கூலி தொழிலாளியும், ஹசுதுடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 65 வயதுடைய ஆணும், புத்தளத்தை சேர்ந்த 63 வயதுடைய பெண்ணும் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை நோர்வுட் பிரதேசத்தில் காணாமல் போன வயோதிப பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்பட மேற்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த சுமார் 80 வயதான முத்து வீரம்மன் என்பவரே தோட்டத்தின் கால்வாய் ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.